இல்ல கரெக்ட் தான். ஸ்வீட் பாக்ஸ்ன்னு புரியுறவங்களுக்கு புரியும். பட் ஆனால் வேற என்ன பாக்ஸ் கொஞ்சம் பெருசாக பாக்ஸ் கொஞ்சம் பெருசாக இருக்கும். கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் இல்லாமல் வேற ஏதாவது பெரிய கடை ஸ்வீட்ஸாக இருக்கும். அப்போ இதுதான் கணக்கு. காந்தி ஸ்வீட்ஸ். அதனால நீங்கள் டெபுட்டி சிஎம்மாக வருவான். சரிங்களா? ஒரு 2.5 வருஷம் போனதுக்கு அப்புறமா சரி நீ ஆட்சி செஞ்சு கிழிச்சது போதும், நீ டெபுட்டி சிஎம்வா எங்கால சிஎம்மா உட்காரட்டும். பாஜக பண்ணாதானா? பண்ணியிருக்கு. எங்கெங்க பண்ணியிருக்கு அப்படின்னா நம்ம லிஸ்ட் போட்டு சொல்லலாம் எந்தெந்த ஸ்டேட்ல பண்ணியிருக்கு. அது நடக்கத்தானே செய்யும். அது பண்ணும். அப்போ எடப்பாடி பழனிசாமி பார்த்தாரு, நமக்கு தேவை ஆட்சியா கட்சியா? கட்சி. அப்போ இந்த வாட்டி கட்சியை தான் நம்ம காப்பாற்றணும், ஆட்சியை பிடிக்கிற நம்ம லட்சியம் இல்லை அப்படின்னு அவர் சைலண்ட் பார்ட்டி ஆயிட்டார். சூப்பர். இதுதான் யதார்த்தம். ஒரு மனுஷன் நம்ம போயிட்டு நீங்கள் கட்சியோட பொதுச் செயலாளராக இருக்கீங்களா இல்லை சிஎம்மாக இருக்கீங்களான்னு கேட்டால் கட்சியோட பொதுச் செயலாளராக இருக்கேன் அப்படின்னு தான் சொல்லுவார். 4 போலீஸு சுற்றி இருக்கிறத தாண்டி 40,000 தொண்டர்கள் இருக்கிறது தான் பலம். அப்போ இவர் ஓகே அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி யதார்த்தமாக அதை காய் நகர்த்திடுவார். ஓகே. டிடிவி தினகரனுக்கு என்ன லக் அடிச்சிச்சு அப்படின்னா, இந்த தேர்தலில் நான் மறுபடியும் தேமுதிக கூட சேர்ந்து மோளம் அடித்து சுற்றணுமோ அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தவருக்கு பாஜகவா கூப்பிட்டுச்சு, வா உனக்கு சீட் பாக்ஸ்லேருந்து தரேன், வா பார்த்துக்கலாம் வா அப்படின்னு. நான் எத்தனை சீட்டு நான் கொடுக்குறேன் வா. ஆஹா, அதிமுக ஓட்டே நம்ம தூக்க போகிறோம், ஒரு பல நாள் கனவு நிறைவேறிடுச்சுடா, இது வந்தால் போதும், நமக்கு ஒரு அடையாளம் கிடைச்சா போதும் உள்ள ஓடியான்ட்டாரு. அதே ஸ்வீட் பாக்ஸ் ஓடியான்ட்டாரு. நம்ம அன்புமணி ஐயாவுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா, ஆட்சியை பிடிக்கிறத தாண்டி கட்சியை கைப்பற்றணும். இந்த தேர்தலில் அதுதான் அவருடைய பிரதான நோக்கம். அப்பா இல்லை, நான் தான் இனிமேல் எல்லாம். என்ன நம்புங்க நீங்கள், தயவுசெய்து என்ன நம்புனீங்கன்னா நான் உங்களுக்கு ஆட்சி அப்படின்னு அவர் தன்னோட கட்சி ஆளுங்களுக்கு அந்த கட்சியை காப்பாற்றணுங்கிறதா மோட்டிவ். தேமுதிகவுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா, தேமுதிகன்ற ஒரு கட்சியை எப்படியாவது ரெஜிஸ்டர் பண்ணிக்கிட்டே இருக்கணுங்கிறதான் பிரச்சனை. அவ்வளோதான். கடைசி வரைக்கும் கேப்டன் பேரை சொல்லியே அழுது வண்டியை ஓட்ட முடியாது, கண்டுபிடிச்சிருவாங்க. அதனால இந்த வாட்டி ஏதாவது ஒரு பெரிய கட்சியோட உட்காரலாம் அப்படின்னு அவங்களுடைய எண்ணம். இதை தாண்டி ஓபிஎஸ் சொல்லவே வேணாம், பெரிய இதெல்லாம் ஒன்றுமே இல்லை. அப்போ இந்த கட்சியோட நிலைப்பாடு இதுதான். பாஜகவை பொறுத்த வரைக்கும் இந்த தேர்தலில் ஆட்சியை பிடிக்க முடியாதுன்னு அவங்களுக்கும் தெரியும். ஏன்னா நல்லா இருந்த தலைமையை நாசமாக்கி போட்ட மாதிரி எடப்பாடி பழனிசாமி அண்ணாமலையை தூக்கி விட்டார், நாயனா நாகேந்திரனை போட்டார். அவர் மிகச்சிறப்பாக கட்சியை நடத்தி கொண்டிருக்கார். இப்போ த்ரிஷா மேட்டரில் இன்னும் ஃப்ளாப்பு, இன்னும் நிறைய ஃப்ளாப் நிறைய நடந்துக்கிட்டே இருக்குது. ஒரு டிபேட் ஷோவில் கூட பாயிண்டாக பேச தெரியல ஆள் இல்லை, எல்லாமே சொதப்படு. முன்னையாவது ஐடிவிங்க அண்ணாமலை இருந்தப்போ ஐடிவிங் நல்லா வேலை செஞ்சிச்சு. பாஜகன்னு ஒன்று இருக்குன்றதுக்கு சோசியல் மீடியாவில் எல்லாத்துலேயும் வேலை செஞ்சு. அண்ணாமலை அவர்கள் மிக தெளிவாக பேசுகிறான்னு நீங்கள் சொல்றீங்களா? லூசு பொசுக்குன்னு சொல்லி இல்ல, எங்க தெளிவா பேசியிருக்காரு, அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. இல்ல அவர் ஒரு ஐடிவி, அவர் இருந்தப்ப ஐடிவி நல்லா இருந்தது நீங்கல்ல, அது சொல்றேன். அவதூறுகளை பேசியும் வளர்க்க முடியும், நல்லது பேசியும் வளர்க்க முடியும். இன்னும் நல்லது பேசி வளர்த்தா லேட் ஆகும், அவதூறுகளை பேசி நல்லாவே வளர்க்க முடியும்.